நம்ம உடம்புல செல்கள் ஆனது தான் நம்ம உடம்பு. நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மையக்கரு இருக்கும். இந்த மையக்கருக்குள்ள டிஎன்ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். அந்த டிஎன்ஏல தான் நாம் ஒரு செல் உயிரியாக இருந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கான பதிவுகள் இருக்கும், தகவல்கள் இருக்கும். இந்த தகவல்கள் நம்மக்கிட்ட அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ நமக்கு வரும். அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இப்படியான ஒரு டிராவல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய செல்லுக்கு டிஎன்ஏ இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியாக்கும் தனி டிஎன்ஏ இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நம்மளுடைய செல்லில் ஒரு டிஎன்ஏ இருக்கும். அது இல்லாமல் நம்ம செல்லுக்குள்ள நிறைய மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியாஸுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ அப்பா கிட்ட இருந்து வருதான்னு கேட்டா அப்பா கிட்ட இருந்து வரல, அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வருது. அது ஏன் வருது அப்படிங்கிறத சொன்னோன்னா அது ரொம்ப டைம் ஆயிரும். அதனால நீங்களே தேடி படிச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு 3 பெற்றோர்கள் சாத்தியமா? சாத்தியம். இன்னைக்கும் லண்டனில், இங்கிலாந்தில் ஒரு அனுமதி இருக்கிறது. மைட்டோகாண்ட்ரியாவை நமக்கு இப்போ எனக்கு ஒரு முதல் குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்க. முதல் குழந்தைக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதனால அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு மரபியல் சார்ந்த நோய் இருக்கையில் 2வது குழந்தைக்கு நானும் என் மனைவியும் வந்துட்டு சேர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா யாருக்கு மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ நல்லா இருக்கோ அந்த பெண்ணிட்ட இருந்து ஒரு மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ எடுத்து நாங்கள் ஃபெர்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பிபிசியில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. இது வந்துட்டு 1990களிலேயே அங்கே வந்துட்டு அனுமதி கிடைச்சிருச்சு, மற்ற நாடுகள் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண்ணிட்ட இருந்து மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ எடுத்து இந்த குழந்தைக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. தோற்றம் எல்லாமே தன் பெற்றோர்களை ஒத்திருந்தாலும் ஒரு சில மரபியல் ஒற்றுமைகளை அந்த பெண்ணிட்ட இருந்து இந்த குழந்தை பெற்றிருக்கும். அப்படிங்கையில் சயின்டிபிக்கலி 3 பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு சாத்தியம். அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ அம்மாட்ட இருந்து வர்றதுனால அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக போயிடும். அப்போ நான் இங்கே வந்துடுறேன். அப்படி என்றால் இயற்கை நமக்கு ஒரு நிர்பந்தத்தை வைத்திருக்கிறது. முதலில் நீங்கள் இயற்கையில் அந்த உயிரினங்கள்லாம் தோன்றுச்சு அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக கடந்துக்கிறோம். ஆனால் 100% உயிரினங்களும் பரிணாமம் அடைந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 1% எதெல்லாம் இயற்கையோடு போராடி இயற்கைக்கு தகுந்தாப்பில் தன்னை தகவமைச்சுக்கிறதோ ஒரு சில உயிரிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்குமே எல்லாமே அப்படிதான் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கும். அப்போ இயற்கை நமக்கு ஒரு விஷயத்தை வைக்குது. என்ன வைக்குது அப்படின்னா, ஒரே மரபில் நாம் வாழ முடியாது, வெவ்வேறு மரபு வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறது. அதனால் பாக்டீரியா ஒரு சில விஷயங்களை மாற்றுது. அதற்கு அப்புறம் தான் பல செல் உயிரினங்கள் உருவாகிறது. பல செல் உயிரினங்கள் முதலாக கடலில் உருவாகிறது. கடலில் உருவாகி சின்ன சின்ன உயிரினங்கள் உருவாகி அதற்கப்புறம் அது வந்துட்டு ஒரு பாலில்லா இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் பாலியல் இனப்பெருக்கம் ரெண்டுமே வந்துட்டு செய்யுது. ரெண்டுமே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மரபு வலிமை இது பண்ணிட்டு அதற்கப்புறம் ஆக்சிஜனுடைய அளவு நிலத்திலையும் வசிக்கலாம் என்கிற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ ஓசோன் படலம்னு சொல்றோம்ல, ஓசோன் படலம் பூமி தோன்றிய உடனே உயிரினங்கள் தோன்றின உடனே உருவாயிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஓசோன் படலம் உருவாகிறதுக்கு சில காலங்கள் ஆனது. அதற்கு முன்பாகவே ஒரு சில உயிரினங்கள் தோன்றின. அது கடலுக்குள் வாழ ஆரம்பித்தது. ஏன்னா வெளியில வந்தா ஓசோன் படலம் நமக்கு யூவி ரேஸ், சூரியன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்ல இருந்து நம்மளை தடுக்கிறதுனால தான் நம்ம நிலத்துல வந்துட்டு வாழ முடியும். அப்போ ஓசோன் படலம் உருவான பிறகுதான் கடலில் இருந்து உயிரினங்கள் கரைக்கு வர ஆரம்பித்தன. இப்போ ஓசோன் படலம்ங்கிறது நிலத்திற்கு நீரிலிருந்து உயிரினங்கள் வருவதற்கான ஒரு வாயிலை வந்துட்டு திறந்து விடுது. இப்போ ஓசோன் படலம் உருவானதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் இருக்கக்கூடிய ஒரு செல் பல செல் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிலத்துக்கு வர ஆரம்பிக்கிறது. நிலம் இன்னைக்கு இருக்க மாதிரியான ஒரு உறுதியான நிலப்பரப்பு கிடையாது. ஒரு வகையான சதுப்பு நிலங்கள் தான். நீரும் ஒரு மாதிரி இந்த சேர் சார்ந்த ஒரு நிலமாகத்தான் அன்று இருக்கிறது. அதற்கப்புறம் கடலில் பல செல் உயிரினங்கள், சின்ன சின்ன மீன் மாதிரியான சின்ன சின்ன சங்கு மாதிரியான உயிரினங்கள் உருவாகிறது. உருவாகி கணுக்காளிகள் என்று சொல்வார்கள். அந்த கணுக்காளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக
நிலப்பரப்புக்கு வருகின்றன. அப்படி வரையில பூச்சி இனம் நம்ம இந்த புவியியல் வரலாறை, புவியியல் உயிரியல் சார்ந்த வரலாறை பல தொகுதிகளாக பிரிக்கலாம். டக்கு டக்குன்னு வந்துடுறேன், மனிதனுக்கு வந்துடுறேன். முதல் காலம் இரு வாழ்விகளுடைய காலம். என்ன காலம்? இரு வாழ்விகளுடைய காலம். இரு வாழ்விகள்னா என்ன? நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும். நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும் இல்லையா? அப்படி தவளையும் சாலமண்டர்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும். அப்படி ஒரு வகையான சதுப்பு நில பரப்பு தான் வந்துட்டு பூமி முழுக்க இருந்தது. அப்போ இந்த சாலமண்டர், தவளை மாதிரியான, தவளைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தவளை கிடையாது, தவளைக்கான முன்னோடிகள் அவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சைஸில் இல்லை. முதலை பெருசுக்கு ரொம்ப பெரிய பெரிய அளவுல வந்துட்டு அந்த இருவாழ்வு உயிரினங்கள் இருந்தன. அதற்கப்புறம் கார்போனிபரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு காலம் வருது. அப்பதான் பூச்சி இனங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாகுது. ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30% மேலே பூமியில் இருக்கிறதுனால பூச்சி இனங்கள் வந்துட்டு பெருசாகுது. பூச்சி இனங்கள் பார்த்தோம் அப்படின்னா தட்டான் பூச்சி இருக்கு இல்லையா? இந்த தட்டான் பூச்சியுடைய அந்த கால மூதாதையர்கள் பார்த்தோம் அப்படின்னா மெஹனியூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது பார்த்தோம்னா கழுகு பெருசுக்கு இருந்தன தட்டான் பூச்சிகள். அட்டை பூச்சிகள் 15 அடி 20 அடி இருந்தன. அந்த காலத்தில் பூச்சி இனங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு, பல்கி பெருந்திருந்தது. தோழர்களே, முதலில் இந்த பூமியில் பறந்த உயிரினம் என்றால் பறவை கிடையாது, பூச்சி தான். பூச்சி தான் முத என்ன பண்ணுச்சு அப்படின்னா பறக்க ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப இங்கே ஒரு பிரச்சனை தோழர்களே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த இரு வாழ்விகளுடைய எல்லாத்துக்குமே இனப்பெருக்கம் தொடர்ந்து வரும். அதனால்தான் சார்லஸ் டார்வின் சொல்வார், ஒரு உயிரினம் தன்னை இந்த பூமியில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இனப்பெருக்க முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சார்லஸ் டார்வின் சொல்லுவார். அப்படி இந்த இருவாழ்விகளுடைய இனப்பெருக்க முறை பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளதான் நடக்கும். ஆண்கிட்ட இருந்து செல்லு வரும், பெண்கிட்ட இருந்து செல்லு வரும், ரெண்டுமே சேர்ந்து வெளியில தான் வந்துட்டு ஃபெர்டிலைஸ் ஆகும். அதுல இருந்து தான் வரும். இப்போ கூட நம்ம சொல்லுவோம்ல தலைப்பிரட்டை, இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் காய்ந்து வறண்ட நிலங்களா ஆகையில இருவாழ்விகளுடைய இனப்பெருக்க பிரச்சனை வந்துட்டு ஏற்படுது. அதெல்லாம் வந்துட்டு இனத்தை பெருக்க முடியல. அப்போதுதான் அம்யோனிட்டிக் முட்டைகள்னு சொல்லக்கூடிய ஓடுடைய முட்டைகளை போடக்கூடிய உயிரினங்களுடைய காலம் வருது. அதுதான் ஊர்வன உயிரினங்களுடைய காலம். அந்த ஊர்வன உயிரினங்கள்ல பாலூட்டி அப்படிங்கக்கூடிய ஒன்று பிரியுது. தொடக்க கால பாலூட்டினா நம்ம தான், நாய் நரி பூனை நம்ம தான். நாம தொடக்க காலத்துல முட்டை தான் போட்டோம், குட்டி போடலை. தொடக்க காலத்துல முட்டை தான் போட்டோம், குட்டி போடலை. அதுக்கப்புறம் ஊர்வன உயிரினங்கள் வந்துட்டு பல்கி பெருசாக ஆரம்பிக்குது. அப்படி ஒரு அதற்கான உணவு தேவை எல்லாம் பூர்த்தி அடையும். அப்பதான் என்ன வருது? ஊர்வனத்திலே மிகப்பெரிய ஊர்வனம், ஊர்வனத்திலே மிகப்பெரிய ஊர்வனம் ஜுராசிக் டைனோசர்ஸ் வருது. டைனோசர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசா, நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான். டைனோசர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 25-30 கோடி வருடங்கள் வந்துட்டு அந்த பூமியில் அப்படியே வந்துட்டு பல டைமென்ஷன் வந்துட்டு பார்க்குறது பெருசு. அர்ஜினோசரசஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டைனோசர் இருக்கு. அந்த டைனோசருடைய ஹைட் என்ன தெரியுங்களா? 110 அடி. அதோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கிலோ. அவ்வளவு பெரிய உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தன, மிக பெருசு. அதெல்லாம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் என்ன வந்துச்சு, 6.5 கோடி வருடத்திற்கு முன்பு 10 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள எவரெஸ்ட் சிகரம் சைஸுக்கு ஒரு விண்கல் பூமியின் மீது வந்து மோதுகிறது. பூமியின் மீது வந்து மோதியவுடன் அந்த விண்கல் உடைந்து பல மேலே போயிட்டு மறுபடியும் பூமியை அடித்து நொறுக்கி நிறைய எரிமலை வெடிப்பு, சுனாமி, பல இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி ஒரு சில வருடங்களுக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க புகை மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. புகை வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சூரிய ஒளி வந்துட்டு டிராப் ஆயிடுச்சு. சூரிய ஒளி வந்துட்டு பூமி மேல விழுகாதனால 25 கிலோக்கு அதிகமான உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அவ்வளவுதான், செத்து போச்சு. டைனோசர்ஸ் எல்லாமே செத்து போச்சு. அதுல குட்டி குட்டியா இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் தான் இன்னைக்கு மத்தியான சிக்கனா இருந்தா அந்த டைனோசர் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த குட்டி குட்டி டைனோசர் தன்னை தகவமைச்சுக்கிட்டு பறவைகளாக மாற ஆரம்பிச்சன. பறவைகளுடைய காலம் இந்த விண்கல் மோதிய பிறகு, அந்த விண்கல் மோதிய பிறகு இந்த புகையெல்லாம் சூழ்ந்துருச்சுன்னு சொன்ன இல்லையா? அப்படி சூளையில பாலூட்டியில ஒரு உயிரினம்,
அந்த உயிரினம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு எலி அணில் சைஸ் இருக்கக்கூடிய உயிரினம் வந்துட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பூமி கீழே இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பொந்துகளில் போய் வாழ ஆரம்பிச்சு. அந்த பொந்தில் வாழ்ந்த அந்த ஒரு பாலூட்டி உயிரினத்தில் இருந்துதான் நீங்களும் நானும் வந்தோம். இப்போ இதுல இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நம்ம எவால்யூஷன் இதுக்கு மனித பரிணாமத்துக்கு வந்துடலாம். இந்த பாலூட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பல பல கிளைகளாக பிரிந்து இப்போ ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இனப்பெருக்கத்தில் இங்கே ஒரு சவால் வருது. வெளியில் ஃபெர்டிலைஸ் ஆகும்னு சொன்னல, வெளியில வந்துட்டு சேர்ந்து முட்டை உருவாகும்னு சொன்னல, அது வந்துட்டு இருவாழ்வியல் காலத்தில் காலியாகுது. அதுக்கப்புறம் முட்டை வந்துட்டு தரைப்பகுதியில் போடக்கூடிய ஊர்வன காலம் வருது இல்ல, இந்த முட்டைகளுக்கு அழிவு ஏற்படுது. இந்த முட்டைகளை வந்துட்டு வேற ஒரு உயிரினம் வந்துட்டு வேட்டையாடுறது, வேற ஒரு சூழல்னால வெளியில வைத்து தன்னுடைய கருவை வளர்த்து எடுக்கக்கூடிய நிலை மாற்றப்படுவதனால பாலூட்டிகள் என்ன செய்யுது, வயிற்றுக்குள்ள வைத்து குட்டியை வளர்த்து வெளியில எடுக்குது இல்லையா, அதை எதெல்லாம் வந்துட்டு சரி செஞ்சுக்குதோ அது வந்துட்டு சர்வைவ் ஆக ஆரம்பிச்சன. அப்படிதான் பாலூட்டிகள் குட்டி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறது எல்லாமே பாலூட்டிகள் தான். பெரிய பெரிய பாலூட்டிகள் உருவாவதற்கு காரணம் தன்னுடைய குட்டியை வந்துட்டு வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டதுனால தான். அப்ப ரெண்டு அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் வருது, ஆண் பெண் அக்ரிமெண்ட் இங்கே தான் வருது. என்ன அப்படின்னா, ஆண் என்ன முடிவெடுக்குது, ஆண்னா அந்த நேரத்தில் தோன்றுது, ஆண் என்ன முடிவெடுக்குது அப்படின்னா, பாலூட்டியில் நான் இதுல இருந்து சொல்றேன், அதாவது இனப்பெருக்கத்துல இருந்து சொல்றேன். ஆண் வந்துட்டு நான் சின்னமா இருக்கேன், நான் வந்துட்டு மரபை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு பெண்ணுடைய செல்லுக்கு வந்துட்டு ஒரு இது வருது. பெண் செல் என்ன செய்யுது அப்படின்னா, தனக்கான ஆற்றலை, உணவுப் பொருளை, அந்த குட்டி வளர்றதுக்கான உணவுப் பொருளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டம் வந்துட்டு உருவாகுது. இதுல விந்து வந்துட்டு உருவாகுது. விந்து செல் விந்து செல்லை விட அண்ட செல் பார்த்தோம்னா 30,000 மடங்கு பெருசு. நீங்க வந்துட்டு சொல்லலாம், ஆண்கிட்ட வந்துட்டு பார்த்து சொல்லலாம், நான் உருவாகலே உன்னை விட 30,000 மடங்கு பெரிது அப்படின்னே நம்ம சொல்லலாம். 30,000 மடங்கு வந்துட்டு பெரிதான ஒரு செல் தான். அதுல தான் வந்துட்டு ஃபெர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் குட்டி போட ஆரம்பித்தன. அப்படி அந்த பாலூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கான விஷயங்களை மறந்து பல பாலூட்டிகளாக மாறுது. அதுல ஒண்ணுதான் குரங்குகள். பழைய குரங்குகள் காலம் உருவாகிறது, அதற்கப்புறம் புதிய குரங்குகள் காலம் உருவாகிறது. அந்த குரங்கில் இருந்துதான் பெரிய குரங்குகள் உருவாகிறது. பெரிய குரங்குகள்னா என்ன, வாலில்லா குரங்குகள். வாலில்லா குரங்கு யாரு, நம்ம வேற. சிப்பான்சிக்கு வால் கிடையாது, உராங்கொட்டானுக்கு வால் கிடையாது, போனபோ குரங்குக்கு வால் கிடையாது. பெரிய குரங்குகள், சிறிய, அதாவது வாலுள்ள குரங்குகள், வாலில்லா குரங்குகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஒரு பிரிவு நடக்குது. வாலுள்ள குரங்குகளுக்கு ஏன் வால் இருக்கு அப்படின்னா, அது மரத்துல தவ்வுறதுக்கு, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது, வால் தேவைப்படுது. ஆனால் பெரிய குரங்குகள் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, நான் கையிலேயே நான் மரத்துக்கு மரம் தாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு அதிகமா பயன்படுத்தினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதனுடைய வால் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய குரங்குகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 4 காலில் நடந்தது 2 காலில் நடக்க ஆரம்பிக்கவும் வாளுடைய தேவையும் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. ஆனா இன்னைக்கு மனிதர்களுக்கு வால் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் வால் இருக்குன்னு தான் சொல்லுவேன். காக்சிகஸ் போன் அப்படின்னு ஒரு போன் இருக்கு. நீங்க எலும்புக்கூடு படத்தை பார்த்தீங்கன்னா வரிசை அப்படியே ஃப்ளோரா இருக்கும். கடைசியில் இப்படி இருக்கும், ஒரு முக்காலியில ஒரு கால் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கால் இருக்கும். அந்த கால் தான் காக்சிகஸ் போன். நம்மளுடைய வால்ல இருக்கக்கூடிய எலும்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அந்த காக்சிகஸ் போனா தான் இருக்கு. அந்த காக்சிகஸ் போன் இருக்கிறதுனால தான் நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும், டபக்குன்னு கீழே விழுந்துருவீங்க. இந்த காக்சிகஸ் போன் தான் நாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கான உதவியை வந்துட்டு செய்து, அது வாளுடைய அந்த சுருக்கம் தான் அது. இன்னைக்கும் கருவுல ஒரு சில வாரங்கள் குழந்தை வாளோட தான் இருக்கும், இந்த கரு வாளோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மரபு வந்துட்டு தவிர்க்கப்பட்டு சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு சுரந்து அதுக்கப்புறம் தான் வால் வந்துட்டு குறையும். அதுல அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வரையில ஒரு சில குழந்தைகள் வாளோடைய பிறக்கும், அந்த வாளையும் அறுவை சிகிச்சை செய்து எடுத்துருவாங்க. இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்படி போகையில இந்த பெரிய குரங்குகள் இருந்து இப்ப நமக்கு சிப்பான்சி, பூனபோ, உராங்குட்டான் இதெல்லாம் சொல்றேன்ல. இப்ப ஆடு இருக்கு, செம்பரி ஆடு இருக்கு. இது ரெண்டும் என்ன, ஆடுதான், அது வெள்ளாடு, இது செம்பரி ஆடு அப்படின்றோம்ல. அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு மரபு ஒற்றுமை இருக்கும்ல, ஒரு மரபு இடைவெளி இருக்கும்ல.
கிட்டத்தட்ட ஒரு 96-97% வந்துட்டு இதுக்கும் மரபு ஒத்து போகும்ல. அதை விட இடைவேளை எதுக்கு தெரியுமா கம்மி? நமக்கும் சிப்பான்சிக்கும் உள்ள இடைவெளி. அதுவும் ஆடு இதுவும் ஆடுதாயா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆமா, இதுவும் மனுஷன், இதுவும் பெரிய குரங்கு, இதுவும் பெரிய குரங்கு. ரெண்டுத்துக்குமான மரபியல் இடைவெளிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்ன அப்படின்னா, ஆடும் செம்பரி ஆடும் பிரியறதுக்கு முன்னாடியே நாம எல்லாம் ஒன்னா தான் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிஞ்சு வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு உண்மை. இது எல்லாத்தையும் அறிவியலுடைய ஆய்வு. இன்னைக்கு டார்வின் சொல்லையில மரபியல் தொழில்நுட்பம்ங்கிறது அப்போ அவ்வளவு கிடையாது. ஏன்னா ஜீனை ஜெனட்டிக்கை ஆய்வு பண்ணி படிக்கக்கூடிய இது கிடையாது. அவர் வந்துட்டு ஆய்வு செய்து ஒவ்வொரு உயிரினங்களா படிச்சு அவர் எழுதினாரு. ஆனா இன்னைக்கு டார்வின் எழுதியதை மரபியல் தொழில்நுட்பம் மரபியல் அறிவியல் வந்துட்டு நிரூபிக்குது. அவர் சொன்னது வந்துட்டு உண்மைதான், நாம வந்துட்டு பரிணாமத்துல தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு நிரூபிக்குது. இன்னைக்கும் கருவிகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் பல உயிரினங்கள் வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா குரங்கினங்கள் வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கு. இப்படி இந்த பெரிய குரங்குகளில் ஒரு பெரிய குரங்காக, வாலில்லா குரங்காக மனிதர்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார்கள். இலைதலைகளை சாப்பிட்டார்கள், பூச்சிகளை சாப்பிட்டார்கள், சில ஊர்வன உயிரினங்களை பிடித்து பச்சையாக சாப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மரங்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிருச்சு. அவங்க நடக்க வேணும். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 4 காலில் நடக்கிறத விட கொஞ்சம் நிமிந்து பார்த்து நடக்கிறதுக்கு 2 காலில் நடக்கிறது நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக 2 காலில் நடக்க ஆரம்பிச்சாங்க. அதான் பைபெடலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மூதாதையர் மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தது. அதற்கப்புறமாக லூசி அப்படிங்கக்கூடிய ஒரு மனித மூதாதையர் நடக்க ஆரம்பித்தது. அப்படி இப்போ வந்துட்டேன். இப்போ நாம இங்கே சேர்ல உட்காந்துருக்கோம்ல, நமக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய பேர். நாம மனித இனத்தில் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய மனித இனம். தோழர்களே, மனிதன் பரிணாமம் அடைந்து பெரிய குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய பின் வாழ்ந்த மனிதர்கள் இருந்துதான் நாம் பரிணாமம் அடைந்து வரவில்லை. அவர்கள் மூலமாகவும் நாம் பரிணாமம் அடைந்திருக்கிறோம். ஆனால் 20 வகையான மனித இனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தன. 20 வகையான மனித இனங்கள். இதுவரைக்கும் ஆய்வுல 20 மனித இனங்களுடைய தொல் படிமங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 20 மனித இனங்களில் ஓர் இனம்தான் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இனம். அதுதான் நாம உருவாகி 3 லட்சம் வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு முன்பு நெருப்பை கண்டுபிடித்த மனித இனம் வாழ்ந்தது. அதற்கு பேர் ஹோமோ எரக்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். நாம் கண்டுபிடிக்கவில்லை நெருப்பை, அவர்களிடமிருந்து தான் நெருப்பை எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டோம். அந்த ஹோமோ எரக்கேட்ஸ் மனித இனம் இந்த பூமியில் 20 லட்சம் வருடங்கள் வாழ்ந்தன. எத்தனை வருடங்கள்? 20 லட்சம் வருடங்கள் வாழ்ந்தன. நாம 3 லட்சம் வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் நியாண்டர்தால்ஸ் நீங்க படிப்பீங்க, ஹோமோ ஹாபிலிஸ், நிமிர்ந்த மனிதன், ஹோமோ எரக்கேட்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம படிப்போம். அப்படி அதிலிருந்து வந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய மனித இனம் மட்டும் ஏன் பூமியில இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய காரணம் தான் நம்மளுடைய பரிணாமத்தின் தொடக்கமாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பரிணாமத்தின் தொடக்கமாக இருக்கிறது. நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா விட்டு வெளியில வந்தோம். வெளியில வந்து பல இனங்களோடு வந்துட்டு நாம வந்துட்டு சண்டையிட்டோம். பல இனங்களோடு, மனித இனங்களோடு நாம் கலந்தோம். அவர்களுடைய மரபு சொத்தையும் நாம் வாங்கி கொண்டோம். அதற்கப்புறம் நாம் வந்துட்டு ரொம்ப சர்வே ஆகிறதுக்கு காரணம் குழு மனப்பான்மை, சமூக ஒற்றுமை இருக்கு இல்லையா? இந்த சமூக ஒற்றுமை தான் ஹோமோசேப்பியன்ஸ் இதுவரை நிலைத்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. மற்ற மனித இனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமை கிடையாது. ஆனால் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதற்கு நிறைய மொழினா இப்போ இருக்கக்கூடிய மொழி கிடையாது, அன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு உருவானது. அதை வைத்து நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேஷன் ஆகி வந்தோம். அப்படி ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்பாக விவசாயத்தை கண்டுபிடித்தோம். ஓநாயை தூக்கி கொண்டு வந்து நாயாக மாற்றினோம். காட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை கன்றுகளை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கால்நடைகளாக மாற்றினோம். காட்டு கோழி இனங்களை கொண்டு வந்து நம் வீட்டு கோழி இனங்களாக மாற்றினோம். இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே முட்டை போட்டுக்கிற கோழிகள் வந்துட்டு இப்ப நமக்காகவும் சேர்த்து முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இனப்பெருக்கம் செய்யாமலே கோழி முட்டை போடும். அது தெரியுமா? நம்ம ஊர் பக்கத்து சொல்லுவாங்க, குப்பையை அணைச்சு முட்டை போட்டுச்சு அப்படிம்பாங்க.
ஆக்சுவலாக கோழி வந்துட்டு முட்டை போடுறதுக்கு இனப்பெருக்கமே தேவையில்லை. அது அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸையும் போடும். இப்போ நமக்கு மாதவிடாய் சுழற்சி நடக்குது இல்லையா, அது மாதிரி தான் கோழிக்கும் ஒரு சுழற்சி நடக்கும். அதுக்கு ஒரு முட்டை உருவாகிருக்கும். ஆண்கிட்டருந்து சேவல்கிட்டருந்து போணுச்சு அப்படின்னா அது கரு உருவாகி அது வந்துட்டு கோழி குஞ்சா உருவாக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஆண் சேராட்டியும் கூட அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸை வந்துட்டு அது உருவாகிருக்கும். இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய முட்டைகள் எல்லாமே மாதவிடாய் முட்டைகள் தான். ஆனால் நாம பெண்களை என்ன சொல்லுவோம்? தீட்டும்போம். தீட்டுன்னு சொல்றவன், பெண்ணை தீட்டுன்னு சொல்றவன் முட்டையை சாப்பிடவே கூடாது. அவன் முட்டையை தொடவே கூடாது. ஏன்னா அவன் தீட்டையே சாப்பிட்றான். அப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தினோம். இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சீமான் அண்ணன் மாதிரியான ஒரு ஆள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவியல் வந்துட்டு பயங்கரமா வளர்ந்துருச்சு, வளர்ந்து உலகெல்லாம் வந்துட்டு அழியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்துருச்சு, எல்லாமே இதாயிருச்சு, அதனால நாம எல்லாமே என்ன செய்யணும்? ஆதி குடிகளா மாறணும், முல்லை நிலத்தை மீட்கணும், கடலை மீட்கணும் அப்படின்னு வந்துட்டு அண்ணன் சொல்றாரு. ஆனா அண்ணனுக்கு முன்னாடியே சில பேர் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. யாருன்னா காந்தியார் மாதிரியான ஆட்கள். சில பேர்லாம் வந்துட்டு கிராமிய பொருளாதாரம் வேணும், நம்மால் போகையிலே தறியை கொண்டு போய் அங்கேயே ட்ரெஸ் போட்டு போடுறது, கிராமப்புறமாகவே வாழ்றது அப்படிங்கல ஐயா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு பாருங்க. இயற்கைக்கு திரும்புதல் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அந்த புத்தகத்தை எழுதியவர் ஹராரி, நோவல் ஹராரி என்ற ஒரு வரலாற்று அறிஞர். அவர் பல ஆய்வுகளை செய்து இந்த மனித இனம் எப்படி தோன்றியது, இந்த மனித இனம் இப்படி நிலைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த மனித இனம் என்னென்னலாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத அவர் ஒரு ஆய்வு செய்து இப்போதான் வெளியிடுறாரு. ஒரு அதிகபட்சம் அந்த புத்தகம் வந்து ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்துடைய சாரம், அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இவருக்கு முன்னாடியே, யாரு இப்போ எழுதின ஹராரிக்கு முன்னாடியே ஒரு கிழமை பிறந்து அப்ப இருக்க ஆளுக்கு நீ ஏன் 1000 பக்கம் கொடுக்குற, நான் வந்துட்டு சும்மா ஒரு கட்டுரையில கொடுக்குறேன்னு கொடுத்து வச்சிருக்காரு இந்த புத்தகத்தை. நீ செயற்கை செயற்கைன்னு சொல்றியே, பெரியார் கேட்கிறாரு, ஹராரியும் கேட்கிறாரு, விவசாயம் செயற்கையா இயற்கையா அப்படின்னு கேட்கிறாரு. விவசாயம் செயற்கையா இயற்கையா? அடிச்சு விடுவான் இயற்கை விவசாயம் வா. அதான் மாட்டு சாணியை கொண்டாந்து போட்டா இயற்கை விவசாயம், இது பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும் அப்படின்னா செயற்கை விவசாயம். விவசாயமே செயற்கை தான். நாம அந்த அரிசியுடைய விதைகளை கொண்டு வந்து இங்க இயற்கையா வளர்ந்த மரங்கள், செடிகள், புற்கள் எல்லாத்தையும் அழிச்சு நமக்காக வந்துட்டு என்ன செய்யறோம்? அதுலயும் தேர்ந்த விதைகளை புறக்கி, நெல்லிலேயே நல்லா விளையாத நெல் இருக்கும், நல்லா விளையிற நெல் இருக்கும், அதிகமாக ஹைட்டா வளர்ற நெல் இருக்கும், உயரம் கம்மியா இருக்கக்கூடிய நெல் இருக்கும். இதுல நமக்கு என்ன தேவையோ அதை புறக்கி இன்னும் ஒட்டெல்லாம் வச்சு நாம வந்துட்டு என்ன செய்யறோம்? இங்க இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குக்கான மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம என்ன செய்யறோம்? விதையை போட்டு வளர்க்குறோம். இது எப்படி இயற்கை ஆகும் அப்படின்னு ஐயா கேட்கிறாரு, ஹெராரியும் கேட்கிறாரு. அப்ப நீங்க இயற்கைக்கு திரும்புதல் சாத்தியமானா நீங்க விவசாயத்தெல்லாம் எடுத்துருவீங்களா? ஐயா கேட்கிறாரு, விவசாயத்தெல்லாம் நீங்க எடுத்துருவீங்களா? பெரியார் கேட்கிறாரு, நீங்க விவசாயத்தெல்லாம் எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடையிலிருந்து எல்லாத்துக்கும் அவர் கேள்வி கேட்கிறார். அதற்காக தோழர்களே, நீங்கள் பெரியார் இயற்கைக்கு விரோதி என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். அவர் ரொம்ப அழகா அந்த புத்தகத்தில் சொல்றாரு. அதாவது இயற்கை என்பதே, சிலது சொல்லுவாங்கல்ல, இயற்கைனா நல்லதா தான் இருக்கும். எப்படி? இயற்கைனா நல்லதா தான் இருக்கும், அது நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 1910, 1920, 25லலாம் நீங்க போய் சராசரி வயதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 25 வயசு தான் சராசரி வயசு. மனுஷன் வாழ்றதுக்கான வயதை 25 வயது தான் சராசரி வயது. இன்னைக்கு 70, 60, 65 வயது இருக்கு. பிளேக் வந்துச்சுன்னா காலி. இது மற்ற நோய்கள், விஷ நோய்கள் வந்துச்சுன்னா காலி. எது வந்தாலும் காலி. மனிதர்கள் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சிசேரியன் தப்புன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. சிசேரியன் வந்துட்டு தப்புப்பா, அது வந்துட்டு இயற்கை டெலிவரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று வரைக்கும் நாம் நிமிர்ந்து நடந்ததிலிருந்து, நாம வந்துட்டு 4 காலில் நடந்துட்டு இருந்தோம் இல்லையா, நிமிர்ந்து நடந்ததனால் மிகவும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். பெண்களுடைய
பிறப்பு வழி பாதை குறுகியது. அதனால தான் குழந்தை வந்துட்டு வரையில மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஆளுகள்லாம் தேவை கிடையாது. ஆனால் பெண்ணுக்கு என்ன தேவை? மற்ற மனிதர்கள் தேவை, ஒரு சமூகம் தேவை. ஒரு பிரசவம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பெண்கள் அதிகமாக இறந்தது பிரசவத்தில் தான். பிரசவத்தில் தான் அதிக பெண்கள் இறந்தார்கள். நாம் அதிக பெண்களை விலை கொடுத்திருக்கிறோம் இயற்கைக்கு. இன்னைக்கு அறிவியல் இதெல்லாம் நடந்து, ஆய்வுகள்லாம் நடந்து, இன்னைக்கு அதை அவ்வளவு கரெக்டாக குறைச்சி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்குதே தவிர இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பா அறிவியல் தான் வந்திருக்கு. அப்ப இயற்கை நமக்கு ஒரு டிமாண்டை வைக்குது. என்ன டிமாண்ட் வைக்குது அப்படின்னா, வெவ்வேறு மரபுகள் தான் சேர வேண்டும் அப்படிங்கிறது. இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப மயிலுக்கு ஏன் அவ்வளவு பெரிய தோகை இருக்கு? மயில் அந்த தோகையை வச்சு பறக்க முடியுமா? மயிலுக்கு வந்துட்டு ஆண் மயிலுக்கு பெரிய தோகை இருக்குல்ல, அந்த தோகை வைத்து மயிலால அவ்வளவு தூக்கம் வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியுமா? ஏன் அதுக்கு அவ்வளவு பெரிய தோகை இருக்கு? ஏன் அப்படின்னா, எப்போதுமே இந்த மரபை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை இந்த மரபை, அதாவது எந்த மரபு குழந்தைகளாக குட்டிகளாக வெளியில வர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு இயற்கை பெண்களுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறது. ஆண்மையில் எல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடும், ரெக்கையை விரிச்சு டான்ஸ் ஆடும். அதுல எதுக்கு வந்துட்டு நீளம், அந்த தோகையுடைய நீளம் எது அதிகமா இருக்கோ அதை தான் வந்துட்டு பெண்மையில் வந்துட்டு செலக்ட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தோகையை வச்சுக்கிட்டே இவன் முள்ளுக்குள்ளெல்லாம் போய் சாப்பிட்ருக்கான், இந்த தோகையை வச்சுக்கிட்டே அவன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கான், இந்த தோகையை வச்சுக்கிட்டே சண்டையெல்லாம் போட்டிருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணல? தோகையை வந்துட்டு உதிர்க்கலை, அந்த தோகையை ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா இவன் யாரு அப்படின்னா பலமானவன். அப்ப இவனுடைய மரபு வீரியம் மிகவும் பலமானது. அப்படிங்கிறதுனால அந்த தோகை அதிகமா இருக்கக்கூடிய மயிலை தான் வந்துட்டு பெண் மயில் வந்துட்டு தேர்ந்தெடுக்குது. இயற்கையில் செக்ஸுவல் செலக்ஷனை பெண்ணுக்கு தான் இயற்கை கொடுத்திருக்கிறது. இயற்கைப்படி அப்படிதான் இருக்கு. இப்போ யானை இருக்கு இல்லையா, யானை, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். யானை இருக்கு இல்லையா, யானை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு தாய்வழி சமூகத்தில் தான் வாழும். அதாவது பெண் யானைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழும். அதில் பார்த்தீங்கன்னா சித்தி, அக்கா இந்த மாதிரி தான் வாழும். ஆண் யானை குட்டி வந்துட்டு பிறந்துச்சு அப்படின்னா எல்லாமே கூட்டுப்பால், அங்கே வந்துட்டு பெரியம்மா, சித்தி, அக்கா எல்லார்ட்டையுமே பால் கொடுத்து கூட்டுப்பால் அந்த யானை வந்துட்டு வளரும். 13 வயது வரையில ஒரு யானைக்கு, ஆண் யானைக்கு 13 வயது வரையில அது இனப்பெருக்க முதிர்ச்சிக்கு வரும். அப்பதான் அதற்கான அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு சுரக்கும். யானை இனப்பெருக்க முதிர்ச்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த யானை என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற யானையோட தன் தந்தத்தை வைத்து உடல் வலிமையை வைத்து சண்டை போடணும். சண்டை போட்டு தான் வந்துட்டு வலிமையானவன் அப்படிங்கிறத அந்த யானை வந்துட்டு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சாதான் அதுக்கு என்ன கல்யாணம், இல்லைன்னா கல்யாணம் கிடையாது. அப்படி இருக்கையில தான் அந்த டைம்ல தான் யானைக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மதம் பிடிக்கும். ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும். பெண் யானைக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறது அது ரொம்ப டென்ஷன் ஆகல, டார்ச்சர் அதிகமாகல தான் தூக்கி போட்டு மிதிக்கும். ஆனா ஆண் யானைக்கு அது தெரியாம இருக்கையிலேயே மதம் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கும், வேகம் வரும், அது வந்துட்டு சண்டை போடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல வர்றதுனால அது வந்துட்டு பாகனும் தெரியாது, யாரையும் தெரியாது, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அது துணையை தேடி ஓடும். இப்படி அந்த 13 வயது அந்த யானை வரையில அந்த பெண் யானை கூட்டமெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆண் யானையை அடிச்சு விரட்டிடும், உள்ள வச்சுக்காது. ஏன் உள்ள வச்சுக்காது அப்படின்னா, இது நம் குடும்பத்துக்குள்ளேயே உறவு வச்சுக்கிச்சு அப்படின்னா வலிமை இல்லாத குட்டி, தும்பிக்கை இல்லாத குட்டி, வலிமை இல்லாத குட்டியை வந்துட்டு போட்டுரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் யானை எல்லாம் சேர்ந்து வளர்த்துட்டு வந்த கூட்டுப்பால், என்ன பால், கூட்டுப்பால் கொடுத்து வளர்த்துட்டு இருந்த யானை, பெண் யானை கூட்டம் அந்த யானையை உதச்சு அனுப்பிடும். அந்த யானை போயிட்டு ஒரு 4-5 ஆண் யானையோட சேர்ந்து மட்டும்தான் வாழணும், அப்படின்னா தனியாக தான் வாழணும். இது கேரளாவில் அடித்து விரட்டக்கூடிய யானை வந்துட்டு இப்படியே நடந்து போய் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக அங்கே போயிடும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போடைய மேற்கு வங்காளம் அந்த சைடு போயிடும். அங்கே போய் அது தன்னுடைய வலிமையை நிரூபித்து இந்த மரபுக்கே தொடர்பு இல்லாத ஒரு மரபுல போயிட்டு அதை இனப்பெருக்கம் செய்து யானை தன்னுடைய வலிமையான மரபை வந்துட்டு கடத்திக்கிட்டே வரும். இப்படிதான் ஒவ்வொன்றுமே தன்னுடைய வலிமையான மரபை கடத்தி மரபு சொத்தை சேர்த்து இன்னைக்கு பாலூட்டிகள் இருந்து மற்ற உயிரினங்கள்ல இருந்து இந்த பூமியில வந்துட்டு நிலை பெற்றிருக்கு. ஆனா இந்த மரபு சொத்து அழிஞ்சிடணும், இந்த மரபு சொத்து வந்துட்டு கிடைச்சிடக்கூடாது, எல்லாருமே மூளை இல்லாம, எல்லாருமே உடல் வலிமை இல்லாம, எல்லாருமே அறிவு இல்லாம பிறக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் சாதிய பார்ப்பனிய கூட்டம். இன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க,
கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, மாமா மாமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இவன் மாமா கல்யாணம் பண்றத ஒரு குரூப்பு கேவலம்பா, ஒரு குரூப்பு சித்தி பொண்ணை கல்யாணம் பண்றத கேவலம்பா. ரெண்டும் ஒண்ணுதான். சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்றதும் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்றதும் ஒண்ணுதான். என்னடா அது எப்படிங்கிறீங்களா? செல்லுல மரபுல ஒண்ணுதான். வெளியில வேணா சொல்லலாம், அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா தான், சித்தப்பா மீசையை எடுத்தாருன்னா அத்தை தான். மரபுல ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வந்து தோழர்களே, நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய வேலை வாய்ப்பு, நம்முடைய நில உரிமை, நம்மளுடைய வாழ்வியல் உரிமையை மட்டும் இந்த சாதி பறிக்காமல் 1380 கோடி வருடங்களுக்கு முன்பு தோன்றின இந்த உலகத்தில் இருந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உருவான உலகத்தில் 380 கோடி வருடத்திற்கு முன்பு தோன்றின ஒரு செல் உயிரினம் இருந்து அது எடுத்த முடிவு வேற வேற மரபுல இருந்து கலக்கணும் 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 கலக்கணும்னு எடுத்த முடிவோடைய தொடர்ச்சி சங்கிலியாக, கடைசி சங்கிலியாக நாம் இருக்கிறோம். வேற வேற மரபுல கலக்கணும் அப்படிங்கிறத. ஆனா அந்த சங்கிலி அப்படியே அறுத்து இந்த மனித இனத்தை முழுமையாக ஒழிக்கிற வேலையை இந்த கூட்டம் தான் சிந்திக்குது. இப்போ சொல்லுங்கள், பெரியார் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த சாதி ஒழிப்பு என்பது உயிர் தோற்றத்திற்காக நாம் இந்த உலகத்தில் நிற்க வேண்டும், நாம் நம்மளுடைய இனம் வந்துட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்த அந்த சாதி ஒழிப்பு என்பதுங்கிற பார்வை எவ்வளவு வீரியமானது, சூழலியலுக்கும் நம் உயிர் வாழ்தலுக்கும் எவ்வளவு தேவையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பிஜேபி காரனுடையும் ஆர்எஸ்எஸ் காரனுடையும் சண்டை போடுறது நம்மளுடைய வேலை அல்ல. சாதியோடு சண்டை போடுகிற வேலை அல்ல. வெவ்வேறு மரபு கலந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பது இயற்கை நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு செக்கு. ஆனா ஈஸியான செக்கு தான் அது, ரொம்ப கஷ்டமான செக்கெல்லாம் கிடையாது. புலி மாதிரி நம்ம போய் வேட்டையெல்லாம் ஆடலை. புலி ஒரு வேட்டையாடணும் அப்படின்னா அதுக்கு உடனேலாம் சாப்பாடு கிடைக்காது. சர்வைவல் பண்றதுக்கு மற்ற உயிரினங்கள் மாதிரி காம்படிஷன் நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு சாப்பாடு உற்பத்தி ஆகிவிட்டது, நமக்கான அத்தனை தொழிலும் உற்பத்தி ஆகிவிட்டது, எல்லாமே நம்ம கட்டமைச்சாச்சு, நம்மளுடைய அறிவுல கட்டமையாச்சு. ஆனால் மரபு சொத்தை இழக்கிற வேலையை, மரபு சொத்தை அழிக்கிற வேலையை இந்த சாதிய பார்ப்பனிய கும்பல் கையில் எடுத்து இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கு. அதன் மீது மிகப்பெரிய மரபு சொத்தை காத்து மனித இனத்தை தலைக்க செய்கிற வேலையை பெரியார் தெரிந்து பார்த்தாரோ தெரியாமல் பார்த்தாரோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பார்வையில் இதுதான் பிரதானம். எனவே சாதியத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம், மதத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்பு தோன்றிய உயிரினங்கள் எப்படி நம்மளுடைய மரபு சொத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறதோ அந்த சொத்தை நாம் நமக்கு பின்பு வரக்கூடிய சந்ததிக்கு கொடுப்போம். சாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், இனவாதத்தை ஒழிப்போம், வெவ்வேறு மரபில் கலப்போம், இந்த பூமியில் நிலைத்திருப்போம் என்று கூறி விதைத்து விட்டு செல்கிறேன். நன்றி.